Hi everyone, welcome back to banusameekitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரசப்பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நம்ம எப்பவுமே செய்யற ரசத்துக்கு பதிலா இந்த பொடியை போட்டு செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீடே மணக்குங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா சுவையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரசப்பொடியை நீங்க 1 மாசம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நீங்க செய்யலாங்க, கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து மண் சட்டியில தாங்க எடுக்கிறேன். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி விதைய லைட் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாதுங்க. நீங்க வறுக்க வாசனை வரும், கலரும் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும். பாருங்க, இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நாம இதுல 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா பருப்புலாம் வந்து ரொம்ப கோல்டன் கலர்ல ஆயிடும். 1 நிமிஷம் இதை வறுத்தாலே நமக்கு போதும். இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நாம 15 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. நீங்க சின்ன குண்டு மிளகாவும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி நீட்டு மிளகாவையும் சேர்த்துட்டு அதோடைய சூட்லேயே ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கருகிடும். ஒரு 30 செகண்ட் மட்டும் இதையும் வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஜீரகம்லாம் சீக்கிரம் கருகிடும். ஜஸ்ட் இதை ஒரு 30 செகண்ட் மட்டும் அதோடைய சூட்லேயே வறுத்து எடுத்து வச்சிருங்க. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு காரம் தான் ஜாஸ்தியா தேவை, அதனால 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் நல்லா வறுத்தாச்சுங்க. கடைசியா இதுல நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க, ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை. கருவேப்பிலையை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கையில எடுத்து ஒன்று எடுத்து பாருங்க, இப்படி நசுக்குனீங்கன்னா அந்த கிறிஸ்பியா இருக்கணுங்க. இது எல்லாமே ஆறட்டோங்க. நல்லா ஆறின பிறகு இதை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பவுடர் ஆக்கி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் இதுல சேர்க்கல, நீங்க சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இதை பவுடர் ஆக்கி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருங்க. இந்த பவுடரை வந்து நீங்க கிளாஸ் ஜார்ல போட்டு 1 மாசம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நமக்கு எப்போ ரசம் தேவையோ அப்போ செஞ்சுக்கலாங்க. இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. 1 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் 3 தக்காளிய மிக்சியில போட்டு கொஞ்சம் 2 சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது நமக்கு ஈஸியா வெந்துடும். அந்த தக்காளி ஃப்ளேவரும் நல்லா இறங்குங்க. நீங்க கையால பிழிஞ்சு கூட சேர்க்கலாம், ஆனா இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்துக்கோங்க. நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்காதீங்க, இல்லைன்னா கருகின ஸ்மெல் வந்துடும். 30 செகண்ட் இதை வதக்குனதுக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு இது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா இதுல நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துருங்க. இப்போ நம்ம அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இந்த ரசம் வந்து பொங்கி வரணுங்க. நுரை மட்டும்தான் வரணும், ரொம்ப கொதிக்க கூடாது. மேல நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடணுங்க. ரசத்தை எப்பவுமே கொதிக்க வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நுரை வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் அடுப்பை அணைச்சிருங்க. ரசத்தை கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் ஃபுல்லாக மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த நுரை பொங்க வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் நமக்கு ரெடி ஆயாச்சு.
இந்த ரசப்பொடியை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். Thank you for watching.